வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 1 நீரிழிவு நோயை பற்றி. இன்னொரு அன்பர் தான் கேட்டிருந்தார், மேம் டைப் 1 டயபெட்டிஸை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு. நிறைய வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடியே, ஆனாலும் இதை விளக்கமாக சொல்கிறேன். டைப் 1 டயபெட்டிஸ்னால் இந்த நீரிழிவு நோயில் அவங்களுக்கு கணையம் சுத்தமாக இன்சுலினே சுரக்காது. அதான் டைப் 1 நீரிழிவு நோய். டைப் 1 நீரிழிவு நோய் ரொம்ப சின்ன பசங்களுக்கு வரும்போது அந்த ஃபேமிலியே ஷேட்டர் ஆகிடுவாங்க. நாங்கள் இந்த குழந்தைக்கு டைப் 1 நீரிழிவு நோய் இருக்குமா, நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இன்சுலின் தான் போடணும் போது அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப அப்படியே ஷேட்டர் ஆகிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை சொல்லி கொடுத்து அந்த குழந்தையும் நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி எப்படி போடணும். இப்போல்லாம் பென்ஸ் வந்துருச்சு, சின்ன சின்ன பென்ஸ் வந்துருச்சு, எப்படி போடணும் சொல்லி கொடுத்து அந்த டாஃப்னே அப்படின்ற கான்செப்ட் இன்னொரு வீடியோவில் பேசியிருப்பேன். டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் நார்மல் ஈட்டிங். ஸோ நார்மலாக அந்த குழந்தைக்கு எல்லாம் கொடுங்க, ஆனால் அந்த உணவில் எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்சுலினை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையும் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நல்லா வளருவாங்க. சேம் டீனேஜர்ஸ்க்கு வர அந்த பியூபர்ட்டி சேஞ்சஸ்லாம் நல்லா வரும். அதுக்கப்புறம் அவங்க நல்லா படிப்பாங்க, அதுக்கப்புறம் நல்லாவே வேலை செய்கிறாங்க. நிறைய என்னோட டைப் 1 குழந்தைங்கள்லாம் நல்லாவே கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிறாங்க, நார்மலாக வாழலாம். ஸோ ஐயோ நம்ம குழந்தைக்கு டைப் 1 வந்துருச்சு, லைஃப் லாங் இன்சுலின் சொல்லிட்டாங்களே அப்படின்னு அது ஏதோ ஒரு துக்க செய்தி மாதிரி எடுத்து அழுகுறதுல பிரயோஜனம் இல்லை. வந்துருச்சு, இனிமேல் என்ன பண்ணணும், இனிமேல் மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். இப்போ நிறையா என்ஜிஓஸ், நிறைய கம்பெனிஸ் ஃப்ரீயாக இன்சுலின் கொடுக்குறாங்க. கொஞ்சம் வசதி குறைஞ்ச குழந்தைங்களுக்கு இப்போ ஃப்ரீயாக இங்கே மும்பையில் ஜூனைல் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, JDF. அதில் ஃப்ரீயாக இன்சுலின் கொடுக்குறாங்க மாதம். ஸோ அந்த மாதிரியும் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, ஐயோ இன்சுலின் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க என்ஜிஓவை அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை ஃப்ரீ இன்சுலினும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒன்றும் ரொம்ப ஈஸியான வேலை, 3 வேளையும் இன்சுலின் குத்திக்கணும், ராத்திரி ஒரு இன்சுலின் குத்தி, இது ஈஸியான வேலை கிடையாது. ஆனால் முதல்ல டைப் 1 டயபெட்டிஸ்னு உங்கள் குழந்தைக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கோ டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை நீங்கள் எதிர்கொள்ளணும். நான் தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளணும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முதல்ல ஒரு மாதம் ஐயோ என்னடா இது, எப்போ பார்த்தாலும் குத்தி விரலை குத்தி செக் பண்ண வேண்டியிருக்கு, அந்த சுகருக்கு ஏற்ற மாதிரி இன்சுலினை குத்த வேண்டியிருக்கு. இன்சுலின் ஒரு தடவை கிடையாது, இந்த குழந்தைங்களுக்குலாம் 4 தடவை 3 வேளை ஆக்ட்ராபிட் அப்படின்ற இன்சுலின் அதாவது டக்குன்னு ஆக்ட் பண்ணுற ஒரு இன்சுலின் சாப்பாட்டுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ராத்திரி ஃபுல்லாக சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஒரு பேசல் இன்சுலின். ஸோ 4 தடவை அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்க ப்ரிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை முதல்ல அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க குழந்தைங்களும் ரொம்ப. ஏன்னா எங்ககிட்ட வரும்போதே ரொம்ப வீக்காக வருவாங்க. ஒரு 11 இயர்ஸ் குழந்தைன்னா அவன் ஒரு பார்க்கறதுக்கு 7 வயது குழந்தை மாதிரி தான் இருப்பான். அந்த டைப் 1 வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாயிடும். அப்புறம் நல்லா சாப்பாடு நல்ல உணவு முறைனா டைப் 2 மாதிரி இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, ஸ்வீட்டை சாப்பிடாது அப்படியெல்லாம் கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கு வளர்ச்சி வேணும்னா நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நார்மலாக சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் அந்த சாப்பாட்டில் நாங்கள் அந்த கேலரி கவுண்டிங் அப்படின்னு இருக்குது, அதை நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். பேரண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துருவோம். கொஞ்சம் டீனேஜ் பசங்க 15-16 இயர்ஸ் இருக்க பசங்களுக்கே சொல்லி கொடுத்துருவோம். இந்த இட்லியில் உனக்கு ஒரு இட்லியில் இத்தனை கேலரி இருக்குது, ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா இத்தனை யூனிட் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா 3 இட்லி சாப்பிட்டா இத்தனை யூனிட் அப்படின்னு அவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஒரு 2 மாதத்துலேயே அவங்கள கரெக்டாக கற்றுக்குறாங்க. எஸ்பெஷலி சின்ன பசங்க நல்லாவே அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுறாங்க. எக்ஸ்பர்ட் ஆகி அவங்களுக்கு அவதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம் இல்லை, கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. நிறைய குழந்தைங்க ஸ்கூலையே விட்டுட்டு வீட்டிலேயே பயந்து போயிருந்த குழந்தைங்கள்லாம் இந்த கான்செப்ட், டாஃப்னே கான்செப்ட் சொல்லி கொடுத்த பிறகு நல்லா இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களே அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. வீட்டில் HM கிட்ட அவங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க, பேரண்ட்ஸ் மேம் எங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் எங்கள் குழந்தைக்கு, ஃப்ரிட்ஜில் இதை வச்சுட்டு அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி குத்திக்கணும் அப்படின்னோடனே அந்த குழந்தைங்களும் நல்லா அதை ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நல்லாவே ஹெல்த்தியாக ஆகுறாங்க. ஸோ டைப் 1 நீரிழிவு நோய் நம்ம குழந்தைக்கு வந்துருச்சு அப்படின்னு அழாமல் அதை தன்னம்பிக்கையோடு ஃபேஸ் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்குது, நிறைய கவுன்சிலிங் இருக்குது. முதல் ஒரு மாதம் பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பழகிடும். அந்த குழந்தைங்கள்லாம் நல்லா இன்சுலினை கரெக்டாக போட்டு இருந்தாங்கன்னா நல்லாவே வளருவாங்க. ஃபிசிக்கல் க்ரோத், மென்டல் க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கும். செக்ஷுவல் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், நார்மலாக வளருவாங்க. கேர்ள்ஸுக்கு நல்லா பீரியட்ஸ் வரும், பாய்ஸ்க்கு அந்த வாய்ஸ் பிரேக் பண்ணி பியூபர்ட்டி அதுவும் வரும். எல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் இதுக்கு உங்கள் டாக்டரை அணுகி, அது டைப் 1 ஸ்பெஷலிஸ்ட்னே இப்போ வந்துட்டாங்க, அந்த மாதிரி டாக்டரை நல்லா பார்த்து அவங்க கிட்ட இருந்து எல்லாம் கற்றுக்கிட்டு நீங்களே தான் செல்ஃப் மேனேஜ் பண்ணணும்.
அந்த சுகருக்கு வந்து டாக்டரை நம்பாமல் நீங்களே செல்ஃப் மேனேஜ் பண்ணால் தான் அந்த டைப் 1 நீரிழிவு நோயை கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.